ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னை டு திருப்பதி எத்தனை கிலோமீட்டர், அங்கே பைக்லாம் பார்க் பண்ண முடியுமா, எவ்வளோ லாங்காக இருக்குது, பைக்கில் போகிறது சேஃபான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருப்பதி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து 11:30க்கு கிளம்பினோம். திருப்பதி போகிற வழியில் நாங்கள் காட்டுக்குள்ளே தான் போனோம். மெயின் ரோடு வழியாக போகல, காட்டுக்குள்ளே ஊருள்ள கேட்டு தான் போனோம். எங்களது ஆந்திரா பார்டர்ன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது திருப்பதி போக. திருப்பதி போயிட்டு பொன்னை டு கீழ் திருப்பதி எத்தனை கிலோமீட்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு 83 கிலோமீட்டர் ஆயிருக்கு. நாங்கள் கீழ் திருப்பதி டோல்கேட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழ் திருப்பதி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேல் திருப்பதி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மேல் திருப்பதி போகிற வழியில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவை பாருங்களேன், மேலே இருந்து பார்க்கவே எல்லாம் அப்படியே அழகாக இருக்குல்ல. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்ததுனால நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டோம். நாங்கள் இருந்த இடம் சேஃபாக இருந்ததுனால மழை நிற்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழையை பார்த்துட்டு இருக்கும்போது மயில் சத்தம். மயில் எங்கே இருக்கு? மயில் சத்தெல்லாம் கேட்டுட்டு மழைலாம் நின்னதுக்கப்புறம் நாங்கள் மேல் திருப்பதி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேல் திருப்பதி போகிற வழியில் ரொம்ப ஹைட்டாக போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. மேல் திருப்பதிக்கு போயிட்டோம். மேல் திருப்பதியில் காற்றாலை இருந்தது. காற்றாலை நின்று அழகாக பொறுமையாக பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பைக் ஃபஸ்ட்டு எங்கே பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஹைட்டாக பெருமாள் சிலை இருக்குல்ல, அதுக்கு எதிரில் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு நாங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பெருமாள் சிலையாண்ட போயிட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். மொட்டை அடிக்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். மொட்டையும் அடிச்சுட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் கடை நிறையா இருந்ததுனால மாங்காய் பூரி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சம்மர் டைம், மே மந்த்துன்றனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சென்னை டு திருப்பதி எங்களுக்கு 3 hours ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு குடோனில் தான் போட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் நாங்கள் அந்த குடோனில் தான் இருந்தோம். அங்கே பேகு, ஃபோனுன்ட்டு எதுவுமே வாங்கலை, அதெல்லாம் எங்கள் கிட்டே தான் இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இன்னொரு குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்ப தான் பேகு, ஃபோன்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. நைட்டு தான் குடோனில் போட்டாங்க. மார்னிங் 4 மணிக்கெலாம் குடோன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 5 மணிக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு 5:30க்கெலாம் வெளியே வந்துட்டோம். வர சொல்ல திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியே வந்த உடனே ஹோட்டல்லாம் இருந்தது. நாங்கள் 2 பேருமே எங்களுடைய ஃபேவரட்டான தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு பைக் பார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கீழ் திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கீழ் திருப்பதி டவுனுன்றதுனால நாங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்தது. ஆனால் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது. கீழ் திருப்பதி நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஆகிருக்கு, எங்கள் ஊர்லேருந்து மேல் திருப்பதி ப்ளஸ் கீழ் திருப்பதின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் பார்த்தோம். பைக்கில் பார்க்குறப்போ எங்களுக்கு 109 கிலோமீட்டர் ஆகிருக்கு. நாங்கள் கீழ் திருப்பதி வர சொல்ல பைக் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்தோம். மேல் திருப்பதி போக சொல்ல மட்டும்தான் பைக் ஆனில் போனோம். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.